கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 40 நாட்கள் தபசு நாட்கள் என்று அனுசரிக்கிற இந்த நாட்களை நினைத்துக் கொள்ளுவோம். விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது. அது நிமித்தமாய் கிறிஸ்துவின் அவயவங்கள் நமக்காக பாடுபட்ட காரியங்களை தியானிக்க கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, நேசிக்கிறீங்கள் ஆண்டவரே, மறுபடியுமா இந்த ஒரு புதிய நாளை நினைத்து மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆத்துமநேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட வார்த்தைகளை கொண்டு பேசப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியான பகுதியில் இன்றைக்கு ஆத்துமநேசரின் பாதம் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். முதலாம் பாகம். ஆமாம், நாளைக்கு மீதியுள்ள பகுதியை பார்க்கலாம். இன்றைக்கான வேத வசனம், அதற்கான ஆதாரமான வேத வசனம் முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11 வாசித்து பார்த்தால், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். நான்காவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தியானம். மேலே வாசிக்க கேட்ட வசனங்கள் மூலமாக இரட்சகருடைய பாதத்தை நோக்கும் போது நமக்கு 3 குறிப்புகள் வெளியாகின்றன. முதலாவதாக, கிறிஸ்துவின் பாதத்துக்கு கல்லும் பஞ்சு போன்றது. இதை உண்மை என்று நிலைநாட்டுவதற்கு மனுஷர் சாட்சியோ, தூதர் சாட்சியோ, வேத சாட்சியோ அவசியமில்லை. ஏனென்றால் சாத்தானே இப்படி அறிக்கையிடுகிறான். பிசாசு கிறிஸ்துவை வனத்திலே சோதித்த போது, உமது பாதம் கல்லில் இடராது என்பதாக பக்தருக்கு சொல்லப்பட்ட வாசகம் இரட்சகராகிய உமக்கு செல்லுமே என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். அப்படியானால் இரட்சகரின் பாதம் கல்லில் இடராது என்பது மெய்யாகவே ஒன்று. இரண்டாவதாக, ஆத்துமநேசரின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. இயேசுவின் காலத்திலே ஒரே ஒரு வைத்தியசாலையைத்தான் வேதத்திலே வாசிக்க முடியும். அதுவும் 5 மண்டபங்கள் உள்ளதாய் பெதஸ்தா குளத்து ஓரத்தில் இருந்தது என்பதை யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த குளத்தில் அற்புதங்கள் நடவாவிட்டால் அந்த மண்டபமும் இருந்திருக்காது. ஆனால் இயேசுவின் பாதம் ஒரு பெரிய வைத்தியசாலையாக இருப்பதால் வேறு கட்டடங்கள் எதுவும் கட்ட வேண்டிய அவசியமில்லை. இவ்வுலகத்தில் ஒவ்வொரு தொத்து வியாதிகளையும் முன்னிட்டு அதற்கென்று ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் என் இயேசுவின் பாதத்தில் வித்தியாசமான எந்த ஒரு வியாதிக்கும் என்று ஸ்பெஷல் இருந்ததில்லை. எல்லாரையும் குணமாக்கினார். வந்த அத்தனை பேரையும் சுகப்படுத்தினார். மாத்திரமல்ல, அவருடைய பாத வைத்தியசாலையிலே வியாதிகள் ஒருவர் தொத்தினதே கிடையாது. சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேக நோயாளிகள் ஒன்றாக கூடி அவர் பாதத்திலே கடந்தார்கள். வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே பிண அறை இல்லவே இல்லை. ஏனென்றால்
மரித்து போனவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆம், அப்படியானால் இயேசுவின் பாதம் ஒரு வைத்தியசாலை. அவர் பாதத்திற்கு வந்த எல்லாரும் சுகமானார்கள். மூன்றாவதாக இயேசுவின் பாதம் ஒரு பள்ளிக்கூடம். ஆம், பிசாசுகள் நீங்கி போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறதை கண்டு எல்லோரும் பயந்தார்கள். அவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். மரியாளும் அவருடைய பாதத்தையே பள்ளிக்கூடமாக்கி கொண்டிருந்தாள். ஆம், பாவ நோயால் வருத்தப்பட்டு பாவ பாரத்தால் நொந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இளைப்பாறுதலை இயேசு கொடுக்கிறது மாத்திரமல்ல, சாந்தமாயும் மனத்தாழ்மையுமாயும் இருக்கிற என்னிடத்தில் வந்து ஞான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அழைக்கிறார். தியானம். ஆத்துமாவே, நீ அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிக்கிறவனைப் போல் இருந்தாய். இப்பொழுதோ இயேசுவின் பாதத்தை கண்டு தியானிக்கப் போகிறாய். இன்று முதல் உனக்கு வாழ்வும் பாக்கியமும் துவங்கிற்று என்பதை மறந்து விடாதே. ஆத்துமாவே, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றின் செட்டைகளில் பறக்கிறவருக்கு கல் பஞ்சாகிறது அதிசயமோ? அதிசயமல்ல. ஆத்துமாவின் பாதங்களோ பொருளாசை என்னும் முட்களாலும் பெருமை அகங்காரம் என்னும் கற்களாலும் அடிக்கடி காயப்பட்டிருக்கிறதே. துன்பங்களும் வியாகுலங்களும் என் ஆத்துமாவின் பாதங்களை கொப்புளமாக்கி விடுகின்றதே. இன்று நான் கல்லும் பஞ்சாக இருக்கும் கனம் பொருந்திய பாதத்திலே தஞ்சமடைந்திருக்கிறேன். அவர் பொற்பாதத்தின் துணையால் என் ஆத்தும பாதங்களை இனி ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இரட்சணிய பாதையில் என் பாவங்கள் சறுக்காமல் போ. ஏனென்றால் கல்லும் பஞ்சாய் போகும். பரிசுத்த பாதம் எனக்கு முன் சென்று சகல இடர்களையும் ஆவிக்குரிய மோசங்களையும் ஒதுக்கிவிட்டு என் பாதங்களை சமாதானத்தின் வழியிலே வைக்கும். ஆத்துமாவே, இதிலும் அதிகமாய் என் இரட்சகரின் பாதம் எனக்கு நல்ல வைத்தியசாலையாயிருக்கிறது. இனி நான் ஏன் பாவ நோய் தீரும்படியாக எங்கே ஓடுவேன், பாதகனானேன் என்று புலம்பித் திரிய வேண்டுமோ? பாவநாசராய் வந்தவர் பாதத்திலே சரீரப்பிரகாரமான சப்பானிக்கும் குருடனுக்கும் ஊனனுக்கும் ஊமையனுக்கும் இடம் கிடைத்த போது எனக்கு ஏன் கிடைக்காது? கிடைக்கும் என்பதுதான் மெய். நன்மை செய்ய இயலாத ஆத்தும சப்பானிக்கு இதோ நன்மை செய்ய ஆசையும் தீர்மானமும் எழும்புகின்றன. ஆத்துமநேசரை காணாமல் இருந்த கண்ணுக்கு தெளிவு பிறக்கிறது. ஆத்துமாவின் சத்துவங்கள் முறிந்து போய் பாவ புழுதியில் புரண்டு உருண்டு கடந்த ஊனனாகி எனக்கு அந்த பொற்பாதத்திலிருந்து புறப்படும் தைலம் புது அவயவங்களை தருகிறது. பாவ மன்னிப்பின் சந்தோஷ கீதங்கள் ஒரு நாளும் எழும்பாத என் ஊமை ஆத்துமாவின் உதடுகள் துதியின் கீதம் பாட இதோ துடிக்கிறது. இந்த அருள் பாதத்தை விட்டுவிட்டால் மெத்த மோசம் வந்துவிடுமே. என் ஆத்தும நோய்களை தீர்க்கிற ஐயனின் பாதத்தை இதோ நான் எப்படி விட்டு பிரிவேன்? உபத்திரவங்களே, வியாகுலங்களே, துன்பங்களே, நாசமோசங்களே, பட்டயங்களே, அதிகாரங்களே, வல்லமைகளே, பசியே, நிர்வாணமே, மரணமே, ஜீவனே, உயர்வே, தாழ்வே, உங்களில் எவர்களானாலும் நீங்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்தாலும் என் இயேசுவின் பாதத்திலிருந்து என்னை தள்ளிவிட முடியாது, பிரிக்க முடியாது. என் ஆத்துமா இயேசுவின் பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அவர் பாதத்தையே நான் எல்லாவற்றிலும் வைத்துக் கொள்வேன். அது என் வைத்தியசாலையாய் மாத்திரமல்ல, என் பள்ளிக்கூடமாயும் இருக்கிறது. ஆகவே நானும் அங்கே அமர்ந்திருப்பேன். பரிசுத்த பவுலுக்கு கமாலியலின் பாதம் பள்ளிக்கூடமாயிருந்தது. நானோ இயேசுவின் பாத பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து கொண்டேன். அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, நீடிய சாந்தம், தயவு, உண்மை, பொறுமை, இச்சையடக்கம், லோகத்தை வெறுத்தல், பரத்தை நோக்குதல் முதலிய ஞான சாஸ்திரங்களையும் பிசாசு பாவம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய யுத்த சாஸ்திரங்களையும் ஆயுத பரீட்சையையும் என் இயேசுவின் பாதத்திலேயே அமர்ந்திருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேனாக.
விசுவாச வணக்கம். கல்லும் பஞ்சாகும் கனமுள்ள பாதமே நமஸ்காரம். பிணியாளிகளின் வைத்தியசாலையே நமஸ்காரம். பிணி தீர்த்தோர் பள்ளிக்கூடமே நமஸ்காரம் நமஸ்காரம். அன்பானவர்களே, ஆத்துமநேசருடைய பாதம் எப்படிப்பட்டது என்பதை தியானித்தோம். அவருடைய பாதங்களுக்கு கல்லும் பஞ்சாகும். அவருடைய பாதமே வைத்தியசாலை. அவருடைய பாதமே நமக்கு பள்ளிக்கூடம். அப்படியானால் அதை தஞ்சமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. அப்படியே எல்லாருமா இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, கல்லும் பஞ்சாகிற பாதத்தை கர்த்தர் தாமே எங்களுக்கும் தந்தருளுவீராக. உம்முடைய பாதபடி வைத்தியசாலையில ஆண்டவரே, பலவீனமாயிருக்கிற எங்களுடைய பலவீனங்களெல்லாம் நீங்கும்படிக்கு எங்களுக்கும் உதவி செய்தருளும். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்தையே தஞ்சமாக்கிக் கொள்ளுகிறோம். கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே உம்முடைய பலத்தால் இடைக்கட்டப்பட உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உயர்ந்திருப்பீராக. இந்த காலை நேரத்தில் பலவீனங்களோ, சோர்வுகளோ, ஆண்டவரே பிரிவினைகளோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, இவைகளுக்கு மத்தியில் உடைய பாதபடியத்திலே தஞ்சமடைந்து சகல விதமான பிரச்சனைகளும் விட்டு ஒளிந்து சமாதானத்தின் பாதையில் ஒவ்வொரு நடத்துவீராக தாழ்த்தி தருகிறோம். படிக்கிற பிள்ளைகள், தேர்வுக்கென்று ஆயத்தமாகி நிற்கிற பிள்ளைகள், எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை ஜபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், பற்பல நிலைமைகளிலே ஆண்டவரை சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகள், வித்தியாசமான போர் பதற்றத்து நிமித்தமாய் கைவிடப்பட்டு கலங்கி நிற்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இரக்கம் செய்வீராக. இந்த நாள் தொட்டு கர்த்தர் தாமே நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியின்படியாய் உம்முடைய பாதத்தை எங்கள் பிள்ளைகள் வைத்தியசாலையாய் பள்ளிக்கூடமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும். அந்த விசுவாசத்தோடு தாழ்த்துகிறோம். கேட்க தெரியாம விட்டு நன்மையை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, ஆத்துமநேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு முதல் நாளாக பாதத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். அந்த பாதமே நமக்கு வைத்தியசாலை, அந்த பாதமே நமக்கு பள்ளிக்கூடம். அதை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.